ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமான ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான ஃபோன், அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன் தான். அந்த ஃபோன் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோ தரப்புலேருந்து ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோ T4R, அதாவது ஐக்யூ தரப்புலேருந்து ஐக்யூ Z10R அப்படின்ற ஃபோன் லான்ச் விவோட சப் பிராண்ட் ஐக்யூ தரப்புல அதே போனை வந்து விவோ பேரை மாத்தி விவோ T4R மாதிரி கொண்டு வர போறாங்க. இந்த போன்ல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போனோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் குவாட் கர்வ்டு டிஸ்பிளேயோட வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போன் அப்படின்ற மாதிரி இவங்க கிளைம் பண்றாங்க. அது ஆனா ஐக்யூ Z10R இருக்கும் அதே தான் கிளைம் பண்ணாங்கன்றத மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 6.77 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது மட்டும் இல்லாம 1800 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் அப்படின்றது தெரிஞ்சீங்க. அது மட்டும் இல்லாம கேமராவை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கேமரா வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கேமரா வரப்போகுது. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ T4R பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வரப்போகுது சோனி IMX882 சென்சாரோட. அதுக்கப்புறம் செகண்டரி ஒரு கேமரா வரப்போகுது. அந்த கேமரா என்னன்னு கேட்டீங்கன்னா 2MP பொக்கே கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் 32MP செல்ஃபி கேமரா வரப்போகுது. இந்த ஃப்ரண்ட் பி கேமராவிலையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும் சரி ரெண்டு கேமராலையும் சேர்த்து 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக என்னன்னு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டியோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7400 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8GB RAM அண்ட் 12GB RAM ரெண்டு வேரியன்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8GB RAM விர்ச்சுவல் RAM வரப்போகுது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் 128GB அதுக்கப்புறம் 256GB மாதிரி ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல பொறுத்த வரைக்கும் UFS 2.2 தான் வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 5700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. Android 15 Fun Touch OS 15 வருது. 2 years Android அப்டேட் கிடைக்க போகுது. 3 years செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. IP6869 வரப்போகுது. இதில் வந்து ப்ளூடூத் 5.4 Wi-Fi 6 எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்க போகுது. இது வந்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் 20,000 கீழே வரப்போகுது. இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 31 மதியம் 12 மணிக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரெட்மி தரப்புல இருந்து ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, Xiaomiயோட 11th anniversary கொண்டாடத்தை Xiaomi வந்து இந்தியாவுக்கு வந்து 11 வருஷம் ஆனதை கொண்டாடும் விதமாக ரெட்மி தரப்புல இருந்து ஒரு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, ரெட்மி நோட் 14 SEன்ற போனு. இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெட்மி நோட் 14 அப்படியே வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கேட்டீங்கன்னா, 6.67 இன்ச் கொண்ட Full HD plus AMOLED display 120 Hz refresh rate ஒரு 2200 nits peak brightness ஓட Corning Gorilla Glass 5 ஓட வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா MediaTek 7025 என்ற ப்ராசஸரோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா Sony Litia 600 சென்சார், அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைட் கொடுத்திருந்தாங்க. மூன்றாவதா 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஒன்று கொடுத்திருந்தாங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான் 6GB RAM 128GB வேரியன்ட் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 16GB விர்ச்சுவல் RAM கொடுத்திருந்தாங்க. அது தேவையில்லாத ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம 5110 mAh பேட்டரியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இது HyperOS 2.0 ஓட Android 15 வருது. இது எத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க போற, செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் கொடுக்க போறன்றத ரெட்மி பிராண்டு கூறவே இல்லை எங்கேயுமே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 கலர் வருது. கிறிஸ்மன் ரெட், அதுக்கப்புறம் மெஸ்டிக் ஒயிட், அதுக்கப்புறம் டைட்டன் பிளாக்ன்ற மாதிரி 3 கலர் வேரியன்ட் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 60GB RAM 128GB வேரியன்ட்டை 14,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 1000 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அது சேர்த்தா கழிச்சா 13,999 ரூபா வரும். இது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஃபிளிப்கார்ட்ல சேல்ஸ் ஆக போகுது. இதே ஃபீச்சரோட ஒரு சின்ன சேஞ்சஸோட இதே நிறுவனம் போக்கோ M7 ப்ரோன்ற போனை லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த போன் தான் இதுக்கு மாற்றா இருக்க போது. ஏன்னா அதை விட இது பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு M7 ப்ரோ. அதனால அதையும் நீங்க சஜஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே இப்போ இருக்கிற ரெட்மி நோட் 14 இதே பிரைஸ்க்கு வருது. இது வந்து ஒரு புது போன்ன்ற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வராங்க. புதுசுலாம் கிடையாது, இருக்கிற போனை அப்படியே பேரை மாத்தி கொண்டு வந்திருக்காங்கன்றதான் இப்போ நிறைய பேரோட கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது அது மாதிரி தான் தெரியுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து நேரத்துக்கு கீழே கமெண்ட்ஸ் காமிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.